வணக்கம் நேர்களே. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் சிஜேபியின் போராட்டம் 3வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெற்றது. ஏற்கனவே முதல் நாள் போராட்டம், 2வது நாள் போராட்டத்தை பற்றி நான் ஆல்ரெடி சில வீடியோக்களை வெளியிட்டிருக்கேன். இன்றைக்கு 3வது நாள் போராட்டத்தை பற்றி சின்ன ஒரு தொகுப்பு இது. அதாவது காலையில் அவர் எழுந்தவுடன் ஒரு அபிஜித்திக்கு ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில் அனைவரும் திரண்டு வாருங்கள், போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லி, ஏற்கனவே இந்த நீட் தேர்வு விவாதங்கள், அதே போல இந்த சிபிஎஸ் ஸ்கூல் மேட்ரு இதெல்லாம் அந்த சொல்லி ஒரு அழைப்பை மாணவர்களுக்கு விட்டார். அது போல பெற்றோர்கள், தாய்மார்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லியும் அந்த காலையில் அந்த வீடியோ வெளியிட்டார். அதன்படி காலையிலிருந்து மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த இயக்கத்தை ஆதரிக்கக்கூடிய சில பொதுநல நபர்களும் அந்த ஜந்தர் மந்தர் நோக்கி சாரை சாரையாக வர ஆரம்பித்தார்கள். அந்த ஜந்தர் மந்தரில் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கி போராட்டம் செய்கிற இடத்துக்கு 2 பக்கமும் காவல்துறையும் அடுத்த கலவர பாதுகாப்பு படையும் ஒரு பெரிய தடுப்பு வேலி அமைச்சிருக்காங்க. அந்த தடுப்பு வேலி, அந்த பேரிகாட் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஒரு நபர் மட்டும் உள்ளே போக முடியும், ஒரு நபர் மட்டும் வெளியே வரும். அதை மாதிரி அதை மடக்கி போட்டிருக்கிறாங்க. அதனால திபுன்னு யாரும் அந்த போராட்ட இடத்துக்கு போய் சென்றடைய முடியாது. அப்படி ஒரு நபர் உள்ள போகும்போது அவரிடம் அவருடைய ஆதார் கார்டு நம்பருக்கு வாங்கி பரிசோதனை பண்ணி இது ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லி பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள அனுப்புறாங்க. ஸோ வர்றவங்க 1 by 1 உள்ள போய் சேரணும். ஸோ டிலே ஆகும். அதே மாதிரி உள்ள இருக்கவங்க வெளியே வரணும், வெளியே நிற்கவங்க வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு தடுப்பு வேலி அங்கே உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதே நேரம் அவங்களுக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு, நீர், அது போல அவங்களுக்கு டீ, காஃபி இது எல்லாமே சப்ளை போகணும், அது வழியாக தான் போகணும். இதை மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்று காலையிலிருந்து இது போல பல இடங்கள்ல இருந்து மாணவர் அமைப்பினர் சாரை சாரையாக வந்து குழுவாக வந்து அங்கே ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க கொண்டு வந்த பொருளை சாப்பிட்டு இசை வாத்தியங்களை இசைத்து பாடல்கள் பாடி அந்த எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்தார்கள். சிலவங்க வந்து அவங்க கல்ச்சர் பாடல்களையும் பாடி இந்த எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது போல விவசாய குரூப்பு ஏற்கனவே அவர் அழைப்பு எடுத்தார். அதில் சில பேர் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க, வந்து பஞ்சாப்லேருந்து வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படி அங்கே வந்து அபிஜித் தேக் சொல்லும் போது, இங்கே தனிநபர் வழிபாடு கிடையாது, இங்கே யாருமே பெரியவங்க கிடையாது, வரவங்க எல்லாருமே இந்த போராட்டத்தில் அவங்க வீட்டு போராட்டம் மாதிரி கலந்துக்குங்க அந்த மாதிரி சொன்னதுனால வரவங்க எல்லாருமே மேடை ஏறி அவங்க கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். இப்படியா காலையிலேருந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து காலையில தங்குறாங்க, காலையில இருந்து போராடி நைட்டு தங்கி மறுநாள் போராடி 3 நாளா தொடர்ந்து போறாங்க. இப்போ அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு நீர், அவங்களுக்கு காஃபி இதெல்லாம் சப்ளை பண்ணணும்னு எவ்வளோ காசு ஆகும், எவ்வளோ பொருள் செலவாகும். இந்த விஷயத்த ஒருத்தர் பொறுப்பேற்று செஞ்சு கொண்டிருக்கிறார். அக்பர் என்கிற ஒரு நபர். அவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு வரவும் அபிஜித்திக்கு அவர் காலில் விழுந்து வணங்கி கட்டிப்பிடித்து கொண்டார். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அமைப்பு போராட்டம் நடத்தும் போது அது எப்படி வலிமை பெறும்னா, அது பின்னாடி இருந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அதுக்கு வலிமை சேர்க்கிறவங்களால தான் அந்த போராட்டம் வலிமை பெறும். அந்த விஷயத்தை திரு அக்பர் அவர்கள் மிக அருமையா நீங்க செய்றீங்க. இங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த வேறுபாடு கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கட்டி அணைத்து பிடித்து அவங்க கருத்தை பரிமாறி கேட்டாங்க. அதே மாதிரி அக்பர் என்பவரும் இந்த விஷயத்துல வந்து மாணவர்கள் நிலை தான் நான் பார்க்கிறேன். 19 மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஸோ அவங்களுடைய இறந்ததற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். அந்த கோரிக்கை நான் ஏற்றுக்கிறேன். அந்த மன வலிமை எனக்கு இருக்கிறதுனால இந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி அந்த போராட்டம் கடந்து செல்லும் போது இன்று ஈவினிங், அதாவது மார்னிங் 6 மணிக்கு மேல ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு ஊர்வலம், அதில் மரித்தவர்களுக்காக ஊர்வலம் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டது. அதன் பிரகாரம் அந்த ஊர்வலம் சாயந்தரம் ஆரம்பிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா அதுக்கு அனுமதி மறுத்தவுடன் இவர்கள் அந்த மெழுகுவர்த்தி போராட்டத்தை அந்த ஸ்டேஜிலே அந்த இறந்தவர்கள் படத்தை வைத்து நீட் தேர்வு கசிவினால் இந்த இறந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேனரையும் வைத்து அதற்கு கீழே அந்த மெழுகுவர்த்தி அனைவரும் வந்து பொருத்திட்டு போற மாதிரி வைத்திருந்தாங்க. அது போராட்டம் ஈவினிங்னால திரளான பேர் மெழுகுவர்த்தியோட வந்துட்டாங்க. வந்து அங்க அந்த பக்கத்துல மெழுகுவர்த்தி ஏந்தி இன்று இரவு அந்த போராட்டம்
இந்த மெழுகுவர்த்தி போராட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று இரவும் தொடரும், நாளையும் தொடரும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இன்று இரவு அவங்க வந்து அங்கே பொழுதை கழித்து நாளை காலை வரைக்கும் அங்கே இருந்து மீண்டும் இந்த போராட்டம் தொடரும்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அங்கே பனி, அங்கே பெய்கிற அந்த கொசு தொலை, அங்கே வந்து தண்ணியே கொடுக்கறது கிடையாது. அங்கே பொது டாய்லெட் இருக்குது, அதில் தண்ணியே கொடுக்கறது கிடையாது. அங்கே இருக்கிறவங்க அதில் தான் போகணும், எல்லாம் செய்யணும். ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுக்கெல்லாம் மன உறுதி வேணும். காக்ரோச் அந்த இதை லீட் பண்ணுறவர் வந்து அபிஜித்துக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு எளிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மன உறுதியோட தான் போராடுறாரு.